அதே கடுப்படியில் அன்னைக்கு சுண்ட வத்தல் போட்டாச்சு. இன்றைக்கி அக்கா சீனியரக்காய் வத்தல் போட போகிறேன். இந்த மாதிரி 2 நறுக்கலாம், அப்படியேவும் முழுசாகவும் போடலாம். அக்கா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வால் பகுதி வந்து இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு அது வறுத்து சாப்பிடும்போது நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் அப்படியே 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே அலசிக்கணும். இது நல்லா அலசி, நல்லா மண் ஏதாவது இருந்தாலும் நல்லா அலசி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அக்கா வத்தலுக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நல்லா அலசியாச்சு, குக்கரில் போட்டாச்சு. ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது 1/2 கிலோ சீனியரக்காய், ஒரு வாரத்துக்கு தான் வரும் அந்த வத்தல். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். நம்ம கல் உப்பு அக்கா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ விசில் போட்டுருவோம். 2 விசில் போதும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை மீடியம் வச்சாலும் தான், ஹை ஃப்ளேவர் வச்சாலும் தான் 2 விசில் போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. வத்தல் வந்து ஒரு மாதிரி உதிரியாக ஆயிரும் குழஞ்சிருச்சுன்னா. அடிக்கிற வெயிலுக்குப்பா டெய்லி ஒரு வத்தல் போடலாம் போல தான் இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது. 1 டேயில் காஞ்சிரும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம். அதனால் இப்போது இது நல்லா விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காக வத்தல் போட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியான சமாச்சாரம் தான். வெயிலில் உட்காந்து அரிசி வடகம் புளிகிறது தான் ரொம்ப கஷ்டமானது. அவ்வளோதான், தண்ணியை வடிகட்டிடுவோம் நம்ம. அவ்வளோதான் அக்கா, தண்ணியை வடிகட்டிட்டு 2 பிளேட்டில் வச்சுட்டேன். 3 பிளேட்டாக வச்சா சீக்கிரமாக காஞ்சிரும். விரிச்சு கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். கவர்லேயும் போடலாம், துணிலையும் போடலாம். இது வந்து நம்ம வேக வைக்கும்போது நம்ம ஒட்டாமல் வேக வைக்கணும். அப்படின்னா குழைய விடக்கூடாதுப்பா. குழஞ்சா வத்தல் வந்து சீக்கிரமாக காயாது. இது சீக்கிரமாக காஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ அக்கா காஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா காய வச்சுருவோம். 1 டே 2 டேஸில் கண்டிப்பாக 2 டேஸில் நல்லா மொறுன்னு காஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம காய வச்சிடலாம். செம வெயில். பக்கத்தில் போனால் கிளார் அடிக்குது. இங்கே பாருங்கள், செம வெயில். 2 பிளேட்டையும் அக்கா வெயிலில் நல்லா வச்சுருக்கிறேன். நல்லா 2 டேஸில் காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அவ்வளோதான், சீனியரக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. 2 டேஸ் தான் ஆயிருக்கு. கர மொறுன்னு சவுண்டு கேட்குதா பாருங்கள். 2 பிளேட்டில் வச்சோம் நம்ம. இப்போ வந்து அது 1 பிளேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி சடக்குன்னு சவுண்டு கேட்குதா, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதனால் நம்ம டப்பர் வேறோ ஒரு பாக்ஸில் இல்லைன்னா தம்பட்டத்தில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். அதுவும் 1/2 கிலோ அக்கா எடுத்தேன். 1/2 கிலோ 2 தட்டு வச்சது. இப்போ 1 தட்டாக தான் நம்மளுக்கு காஞ்ச பிறகு 1 தட்டு தான் வந்திருக்கு. அவ்வளோதான். இது வந்து ஒரு 1 வீக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கி போடலாம். அக்கா வீட்டில் இருந்த 1/2 கிலோ வத்தலை தான் உங்களுக்கு வந்து செய்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இப்போ வாங்கி 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன் அக்கா. தேங்க்யூ. இந்த மாதிரி குயிக்காக செஞ்சுட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே நம்ம வத்தல் 2 டேஸில் வத்தல் ரெடி பண்ணி 1 வீக்கு வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. வெயில் செமையாக இருக்குது. நீங்களும் டெய்லி ஒரு வத்தல், ஏதாவது ஒரு வத்தலை காய போட்டு எடுத்து வச்சிடலாம். மழை காலத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு சாம்பார் வச்சுட்டு அப்புறமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு, மோர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் வத்தல் போடுவேன் அக்கா, பாவக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், அப்புறமா நம்ம கஞ்சி வத்தல் எல்லாமே நம்ம போட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.